கவினோட தாய் தந்தைக்கும் தெரியும், கவினுக்கும் தெரியும். ஏன் ஒரு ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணல? ஏன் அவங்க ஒரு காவல் நிலையங்களை தேடி போல? ஒரு எஸ்பிஐ நீங்க குற்றவாளியா அப்பா அம்மாவை எதுக்கு சேர்த்துறீங்க? அப்பா அம்மாக்கு மட்டும் தெரியாது சுஜித் தவறான வழிக்கு போறான், அவனை திருத்தணும்னு அப்பா அம்மாக்கு மட்டும் தெரியாது. ஆனா கவினுக்கு மட்டும் தெரிஞ்சு அவன் உஷாரா இருந்திருக்கும். கவினை கொலை பண்ணுவோம் அப்பா அம்மாக்கு தெரியும். சுஜித்தோட போட்டோஸ் இதெல்லாம் பாத்தீங்களா? அருவாள்ல நானும் தான் சார், அது வந்து இந்த செலிப்ரேட் பண்றது இதுக்கும் நடவுடை மாறி இருக்குங்களா? நீங்க பதில் சொல்லுங்க. எனக்கு நல்லா படிச்ச பையன், நல்லா பொறுப்பா வேலைக்கு போற பையன், பொறுப்பா குடும்பத்தை பாத்துக்கிற பையன், நல்ல பேக்ரவுண்ட் உள்ள குடும்பம், ஏன் ஏத்துக்கல? சுபாஷ் குடும்பம் ஏன் அந்த பையனை ஏத்துக்கல? அந்த பையன் சுஜித்துக்கு லவ் பண்றது பிடிக்கும். சரி, ஏன் பிடிக்கல? லவ் பண்றது ஏன் பிடிக்கும்? தன்னோட ரத்தம் கூட பிறந்தவா, இவன் தேவையில்லாம வந்து பழகிட்டு இருக்காளு, இதை கண்டிச்சிருக்கலாம். கவின ஒரு தப்பான பையனா கூட இருந்திருக்கலாம், ஒரு பிளே பாய். இறந்த ஒரு அந்த சுஜித் எங்க அண்ணன் தம்பி போய் எங்க அப்பா அம்மாட்ட என்னை பத்தி சொல்லி இருக்கிறான். எங்க அப்பா கூப்பிட்டு விசாரிச்சாரு, நான் இல்லைன்னு சொன்னேன், விட்டுட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாது, அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாது. அப்பா அவங்க குற்றவாளி கிடையாது. எதுக்கு நீங்க ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்களே? நம்ம பொண்ணு லவ் பண்ணல, அந்த பையன் தான் நம்ம பொண்ணை தொலை பண்ணிட்டு இருக்கான்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. யாரு? அவங்க அப்பா. நீங்க சாதி ரீதியே இந்த கொலையை பாக்குறீங்கன்னு எனக்கு புரியல. தென் மாவட்டங்களே இன்னும் இந்த ஜாதி பிரச்சனை முடியாத காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி இந்த பிரபலமா இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த சாதி ரீதியா தான் நடந்துச்சு, இன்னும் நாங்க ஒடுக்கப்படுறோம், நசுக்கப்படுறோம், அதனாலதான் இது நடந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. அந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி படுகொலை நடந்துட்டு இருக்கு. இல்ல, அரிநாடார் பேசுறது அது முற்றிலும் தவறு என்னோட பார்வையில. அவரும் இது மாதிரியான அதுதான் ஜாதி பிரச்சனை உண்டாக்குற மாதிரி அவரும் பேசியிருக்கிறாருன்னு தான் நான் சொல்றேன். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சான்றோர் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் சதா நாடார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, உங்ககிட்ட இந்த விஷயத்த பேசுறது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கவினுடைய இந்த ஆணவ படுகொலை சம்பவம் பல கருத்துகள் வருது, ஆதரவாக வருது, எதிர்ப்பா வருது. ஆதரவா வர்றதை பார்த்தாலும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும்? என்னை பொறுத்த அளவுக்கு கவின் படுகொலை செய்யப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மிக கடுமையான தண்டனை சுர்ஜித்துக்கு கிடைக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த படுகொலையை தடுத்திருக்கலாம். கவின் நினச்சிருந்தா அது முடிஞ்சிருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி அவர் ஒரு காவல்துறை அதிகாரி, அந்த பொண்ணோட அப்பா அம்மா. அப்படி இருக்கும்போது இதற்கு முன்பு அந்த பையனை வான் பண்ணி இருந்திருக்கலாம், கூப்பிட்டு இது மாதிரி பண்ணாதப்பா. அது எந்த தாய் தந்தையா இருந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க. நீ லவ் பண்ணிக்கன்னு யாரும் விட போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இதற்கு முன்பு அந்த கவின்கிற ஒரு பையனை கூப்பிட்டு வந்து, தம்பி நீ பண்றது தப்பு, என் பின்னாடி என் பொண்ணு பின்னாடி சுத்துறதெல்லாம் கூடாது, நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ, உனக்கு எனக்கு எங்களுக்கும் செட் ஆகாது, உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது முற்றிலும் அது கண்டினியூ பண்ணும்போது அந்த தம்பியா இருக்கட்டும், சுர்ஜித்தா இருக்கட்டும், எல்லாருமே கூப்பிட்டு ஏன் கொலை மிரட்டல் கூட விட்டுருக்கலாம். அப்ப விட்டுருக்கும் பொழுது இந்த பையன் என்ன பண்ணிருக்கும்? படிச்ச பையன், நல்லா படிச்ச பையன், ஐடில வேலை செய்யறான், 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், எல்லாம் ஓகே. அப்படி இருக்கும்போது இவன் போய் ஏன் காவல்துறை நாடல, காவல் நிலையங்களுக்கு போகல? இல்ல, நம்ம நேற்றைக்கு அந்த பொண்ணு கவினை காதலிச்சு அந்த பெண் வந்து ஒரு வீடியோ வெளியிடுற வரைக்கும் நம்ம 1000 பேசணும். அனைத்து ஊடகங்களும் சரி, விமர்சகர்களும் சரி, இதை பார்த்து மனம் வருந்தியவர்களும் சரி, எல்லாருமே 1000 பேசணும். இந்த பொண்ணு உடந்த, இந்த பொண்ணுக்கு தெரியாம எப்படி நடந்திருக்கும், இந்த பொண்ணு தான் வர சொல்லியிருக்கோம், அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம எப்படி இந்த சுர்ஜித் வந்து ஒரு சாதாரண இளைஞன் வந்து எப்படி ஒரே அட்டம்ப்ட்ல மர்டர், உயிர் போற அளவுக்கு மர்டர் பண்ணக்கூடிய நிகழ்வு எப்படி நடக்கும் அப்படின்னு 1000 பேசணும். நேற்றைக்கு அந்த பொண்ணு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கு. அந்த வீடியோ நீங்களும் பார்த்திருப்பீங்க. எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது, எங்க அப்பா அம்மா வந்து எங்க அப்பா அம்மாட்ட நான் லவ் பண்ணலன்னு சொன்னேன், ஆனா எங்க அப்பா அம்மாட்ட நான் அந்த பையனை லவ் பண்ணலன்னு சொன்னேன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. ஆனா எங்க அண்ணனுக்கு வந்து இது தெரியும், நீ வந்து எங்க வீட்டுல பொண்ணு பேசு, வந்து பொண்ணு கேளு அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லுது. இது ரெண்டுலயுமே ஒரு ஒத்துக்க முடியாது. இல்ல மேடம், ஒரே ஒரு விஷயம். நீங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சுர்ஜித் அவன் குற்றவாளி, கண்டிப்பா கடுமையான தண்டனை கிடைக்கும், அதுல எந்த மாற்றம் கிடையாது. இது தாய் தந்தை எப்படி நீங்க குற்றவாளி நீங்க சொல்ல முடியும்? நம்ம ஒரு பையன் வாத்தியாரோட புள்ள மக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய பழமொழிகள் இருக்கு. இதையெல்லாம் வந்து ஏத்துக்க மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இல்ல சொல்றேன், நம்மளுடைய வளர்ப்புல இருக்கு. நம்ம தந்தை தாயை மீறி போறதும் இருக்கு. மீறி போனாலும் தெரியும்ல, நம்ம பையன் நம்மள கை விட்டு போறான், நம்மள மீறி போறான், நம்ம பையன் நம் பார்வையிலே ஒரு
அதுவும் வந்து நீங்க முன்னாடியே சொன்னதை நாங்க எல்லாருமே ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எந்த பெற்றோரா இருந்தாலும் அவங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா எதிர்ப்பாங்க, மிரட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதை விருப்பம் எந்த பெற்றோரா இல்லைன்னு இருந்தாலும், காவல்துறைன்னு இல்ல, இப்போ ஒரு பையனை வளர்த்துறாங்க, ஒரு அத்லெட்டிக்கா இருக்கான், ஒரு நல்ல படிக்கிற பையனா இருக்கான், அவ்வளவு மெடல்ஸ் வாங்கியிருக்கான், அவன் வந்து ஒரு ஒரு திசை மாதிரி போறான், அவனுடைய செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கு அப்படிங்கறத ஒரு சாதாரண பெற்றோருக்கே புரிஞ்சுக்க முடியும். ஒரு காவல்துறை அதிகாரிகளால புரிஞ்சுக்க முடியாதா? புரிஞ்சுக்கிட்டோம். நான் ஒரே என்ன நாள்ல திட்டமிட்டு ஒரே நாள்ல சரி, சுஜித் கொலை பண்ணிட்டாரா? இப்போ அதுக்கு எப்படி? ஒரு நிமிஷம், நான் என்ன கேக்குறேன், இப்போ இந்த நீங்க சொல்றது என்ன சொல்றீங்க, தாய் தந்தை சொல்லியிருக்கணும், அவனை திருத்தி இருக்கணும், இந்த பையனை வந்து இப்படி பண்ணிடுவான்னு முதல்லயே தெரிஞ்சிருக்கும் நீங்க சொல்றீங்க, கரெக்டா? உணர்ந்துக்கலாம் சார். உணர்ந்திருக்கலாம். நீங்க அவனுடைய போட்டோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு நாள் எடுத்த போட்டோ ஷூட் கிடையாது, அவனுடைய செயல்பாடுகள் சரி இதெல்லாம். மேடம், ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதே இந்த பொண்ணு அந்த பையனை காதலிக்கிறாங்க, காவல் நிலையத்துக்கு போறாங்க, அங்க பெத்த அப்பா அம்மாவோட பேச்சு அங்க எடுபடுமா? சொல்லுங்க. இல்லையே, பலமுறை கட்ட பஞ்சாயத்து பண்ணாருன்னு ஒரு காவல் அதிகாரி நான் கேக்குறது, அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் சாதகமா போகுமா, இந்த விருப்பம் இல்லாத இந்த தாய் தந்ததுக்கு சாதகமா போகுமா காவல்துறை? மேஜர் ஆனவங்க அவங்களோட இஷ்டத்துக்கு தான் காவல்துறை சொல்லுவாங்க. அதே மாதிரி நடக்குது. இந்த பையன் மட்டும் எப்படி அப்பா அம்மா பேச்ச கேட்டிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? சார், நீங்க பேசுறது லாஜிக்காவே இல்ல. நான் என்ன சொல்றேன், அவங்க அப்பா அம்மாக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லன்னு நீங்க ஒரு பார்வை வைக்கிறீங்களா, அங்கதான் நான் கேள்வி கேட்கிறேன். அவங்க கையில அருவாளை கொடுத்து போய் வெட்டிட்டு வாடான்னு அனுப்ப வேண்டாம். ஒரு பையன் திசை மாதிரி போறான், அவன் போற வழி சரியில்லை, அவன் நடவடிக்கைகள் செய்யறில்ல, அவன் ஒரு காவல்துறை அதிகாரிகளை மீறி ஒரு பையன் வந்து நடந்துப்பானா? சொல்லிருக்கலாம். அவன் கேட்காம எங்க அப்பா அம்மா அவன் கொடுத்த வாக்குமூலத்துல என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க? இருங்க சார், அவனோட சுஜித்தோட வாக்குமூலம் என்ன தெரியுமா, இதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்கன்னு சொல்லிருக்கான். ஏன் அப்படி சொல்றாங்க? பையன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற தப்பு இல்லையே. சுர்ஜித் யாரா இருந்தாலும் நினைப்பாங்க. இப்போ சார், அவனை வெட்டிட்டா எங்க அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க, நிம்மதியா இருப்பாங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு எங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்னை பெத்தெடுத்திருக்காங்க, என்னை வளர்த்துருக்காங்க, என்ன சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க, எல்லா வேலையும் குழந்தையில இருந்து இப்ப வரைக்கும் வளர்த்து வச்சிருக்கிறவங்களுக்கு அது கடன். ஒரு தாய் தந்தை நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுல எந்த ஒரு மகன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல சார். நீ ஒரு அத்லெட்டிக்கா இருக்க, ஒரு மெடல் வாங்கி அப்பா அம்மா சந்தோஷப்படுத்தி பார்க்கணும், தப்பு இல்ல, அது நல்ல விஷயம். அப்பா அம்மா விரும்புறத பண்றது நல்ல விஷயம். கவினை கொலை பண்ணா எங்க அப்பா அம்மா சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்கன்றது நல்ல விஷயம் சொல்றீங்களா? அது தவறுங்க. அப்புறம் அததானே நான் கேள்வியா கேக்குறேன். கொடுத்த வாக்குமூலத்துல இருந்து நான் கேக்குறேன். அவன் கொலை பண்ணது 100% தப்புதான், அதுல எந்த மாற்று கருத்து அதுல யாரும் பங்கு இல்லன்னு சொல்லிடவே முடியாது. உடனே எப்படி சொல்றீங்க? பெத்த தவிர என்னங்க தப்பு பண்ணாங்க? ஏங்க அந்த மகனையும் மகளையும் பெத்ததை தவிர அவங்க எந்த தப்பும் பண்ண கிடையாது. இப்ப அவங்களே குற்றவாளியை சேர்த்துறீங்கன்னு நான் கேக்குறேன். ஏன் சார், ஒரு இப்போ நம்ம என் வீட்லயே ஒரு பையன், எனக்கு ஒரு பையன் இருக்கான், என் பையன் எப்படி என்ன ஏது, அவன் எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான், எல்லாமே பெத்தவங்களுக்கு நல்லா தெரியும். நான் பேசுறது பெத்தவங்களுக்கும் புரியும். கண்டிப்பா குழந்தையா இருந்தாலும் சரி, 20 வயசு ஆளா இருந்தாலும் சரி, புரியும். எல்லாமே யாரும் பேச்சு கேக்குறது கிடையாது. சார், கேக்குறாங்க. காவல்துறை அதிகாரியால அவரால கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க முடியாதா? கண்ட்ரோல் பண்ண முடியாதா? எவ்வளவு வழி இருக்கு சார். நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டா அவரை ஆரம்பத்திலே கண்டிக்கலன்றத நீங்க ஒரு இதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. சொத்துக்காக இன்னைக்கு பெத்த தாயும் தந்தையும் கொலை பண்ணிட்டு போற ஊருங்க இது. சரி, அவன் வாக்குமூலம் அப்படி இருக்கும்போது இல்ல, நான் ஒண்ணே ஒண்ணுதான் கேக்குறேன். மகனுக்கு நீ சொன்ன தம்பி இது மாதிரி பண்ணாத, தெரியுமா இருக்கு, நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ இவங்க இன்னைக்கு கொலை பண்ண போறா அப்படின்னு அவங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்ச மாதிரியும் போகாதரான்னு சொன்ன மாதிரியும் எல்லாம் இருக்கு. அபிஷியலா சொல்லிட்டு போகணும்னு அவசியம் இல்ல. அருவா எடுத்து கையில கொடுத்து போய் பண்ணிட்டு வாடாமான்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒரு பையன் தவறான சிந்தனைக்கு போறான், நான் அவனை கொலை பண்ண போறேன், எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் ஆயுதத்தோடையும் ரவுடி பட இது மாதிரியும் தெரிஞ்சிட்டு இருக்கானா, ஒரு பெற்றோரா கண்டிச்சிருக்கணும். இல்ல அவன் வந்து ஏதாவது பண்ணிட போறான்னு ஏதாவது நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கணும். எடுக்கலங்கிறப்ப குற்றவாளிகள் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த குடும்பத்துக்கு, கவினோட குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல. சரி, தெரிஞ்சிருக்கும். பலமுறை மிரட்டி இருக்காங்க காவல்துறை. அப்ப காவல்துறை படிச்ச பையன் தானே. இந்த குடும்பம் வந்து உங்களுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் சாதிய பிரச்சனைகள் இருக்குன்னு அனைவருக்கும் தெரியும், இந்த கவினுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது கொலை மிரட்டல் விடுறாங்க, நம்ம காவல்துறை போய் நம்ம சந்திச்சு போயிருக்கலாம்னு ஒரு இதே இவங்க சார்பா தான் காவல்துறையில கூட்டு பலமுறை மிரட்டி இருக்காங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. இதே சுர்ஜித்
மச்சான் போ மச்சான்னு கூப்பிட்டு பேசிட்டு தான் வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போயிருக்கான். சரி. அப்போ மனிதம் நம்பத்தன்மை இல்லையாங்க? நான் வா மச்சான் போ மச்சான் பார்த்தது யாரு? காவல்துறை சொல்றாங்க சார். காவல்துறை போய் சொல்றாங்களா? அந்த சுபாஷினி சொல்லுது மச்சான் தான் கூப்பிடுவான்னு சுபாஷினி சொல்லுது. சரி. இந்த கவினோட அப்பா சொல்றாரு மச்சான் தான் கூப்பிடுவான், அவன் முறை வச்சுதான் கூப்பிடுவான். ரெண்டு பேரும் போய் சொல்றாங்க. கவினோட அப்பாவுக்கு தெரிஞ்சதா வந்து எல்லாமே நடந்திருக்கு. ஆமா, லவ் பண்றாங்க. மச்சான் கூப்பிடுறான் தெரிஞ்சிருக்கு. காவல் நிலையங்கள்ல போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்க முடியாது. சரி, பெட்டிஷனே காவல்துறை அதிகாரிகள் வாங்கல. இப்ப அவங்க எல்லாருமே ஆதரவா இருக்காங்க சுஜித் ஃபேமிலிக்குன்னு சொல்லும்போது காவல்துறை தான் சொல்லுது வா மச்சான் போ மச்சான் தான் கூப்பிடுவாங்க, காவல்துறை சொல்லுதுன்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி அப்படி ஆதரவா இருந்து படுகொலைக்கு முன்னாடி இன்னைக்கு ஒருத்தர கைது பண்ணிருக்காங்க தெரியும்ல உங்களுக்கு, ஒரு காவல்துறை அதிகாரி அந்த பகுதி எது கைது பண்ணிருக்காங்க? கூப்பிட்டு கவினை கூப்பிட்டு மிரட்டினதுக்கு, கட்ட பஞ்சாயத்து பண்ணதுக்கு. அவர் யாருக்கு ஆதரவா பண்ணிருக்காரு? இந்த சுஜித் குடும்பத்துக்கு ஆதரவா பண்ணிருக்காரு. ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இறப்பதற்கு முன் இறப்பதற்கு பின் மேடம் ஒரு விஷயம், அவர் ஒரு காவல், நீங்க யதார்த்தத்தை பேசணும். காவல் நிலைய அதிகாரிகள 2 பேர் இருக்கும் பொழுது அந்த அதிகாரி கீழ இருக்கிறவங்களோ மேல இருக்கிறவங்களோ அந்த காவல் அதிகாரி சொன்னா கேட்கத்தான் செய்வார். தன்னோட அங்கே போய் எப்படி கவின் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? கம்ப்ளைண்ட் பண்ணா நடவடிக்கை எடுத்துருவாங்க. மேலதிகாரியே இல்லையா? ஏன் சார் இந்த அளவுக்கு போகும் தெரியுமா? இல்ல நான் என்ன சொல்றேன், அதான் நான் கேக்குறேன். வண்டியில ஏத்திட்டு ஊரு சுத்துறது எல்லாம் பண்ணிட்டு அவன் கத்தி எடுத்து குத்துவான்னு தெரியுமா? பண்ணது மிகப்பெரிய தப்பு. அவன் பண்ணது தப்புதான், எந்த மாற்றமும் இல்ல. ஆனா நீங்க அப்பா அம்மாக்கு மட்டும் தெரியாது சுஜித் தவறான வழிக்கு போறான், அவனை திருத்தணும்னு அப்பா அம்மாக்கு மட்டும் தெரியாது. ஆனா கவினுக்கு மட்டும் தெரிஞ்சு அவன் உஷாரா இருந்திருக்கு. கவினை கொலை பண்ணுவான்னு அப்பா அம்மாக்கு தெரியுமா? அவனோட நீங்க அவனோட போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்களா? சரி, நானும் தான் அருவாள்ல சுஜித்தோட போட்டோஸ் இதெல்லாம் பாத்தீங்களா? அருவாள்ல நானும் தான் கேக்குறேன் சார். அது வந்து இந்த செலிப்ரேட் பண்றது இதுக்கும் நடவுடை பாரி இருக்கிறதுக்கும் இந்த நான் ஒண்ணு சொல்றேன், இந்த ரவுடிசம் கும்பல்லாம் வந்து நிறைய இருக்கு. இப்ப வந்து இல்ல அப்படின்லாம் நம்ம யாரும் எங்கேயும் சொல்லிட முடியாது. கட்ட பஞ்சாயத்து இந்த இதெல்லாம் நிறைய இன்னுமே இருக்கு, அங்கங்க இல்லன்னு சொல்லிட முடியாது. அவங்களுடைய செயல்பாடுகளுக்கும், அதாவது ரெகுலரா இந்த விஷயத்தையே பண்றவங்க ஒரு அட்டெம்ப்ட்ல பண்ணிடுவாங்க அக்யூரேட்டான்னு தெரியும். புதுசா ஒருத்தன் போய் ட்ரை பண்றவன் இவ்வளவு அக்யூரேட்டா பண்ணுவானா? நான் என்ன கேக்குறேன், இதே கவினுக்கு அதற்கான ஆயுதங்கள்லாம் எங்க இருந்து கிடைச்சது? ஒரு முறைக்கு பல முறை என்னை மிரட்டிட்டு இருக்கிறான், தன்னை மிரட்டிட்டு இருக்கான். நம்ம காவல் நிலையங்களுக்கு போகணும், இது உயரதிகாரிகள் நம்ம சந்திக்கணும், இது ஆன்லைன் கேஸா, ஆன்லைன்ல நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிறது ஏன் தெரியாம போச்சு? சரி, இப்ப கவின் மேலதான் தப்புன்னு சொல்ல வரீங்க நீங்க? ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குதுங்க. அவர் என்ன இத பண்ணிருக்கலாமே, தாய் தந்தைக்கு தெரியும்ல. நான் நியாயப்படுத்தல, இந்த கொலையை நான் நியாயப்படுத்தல. ஆனா தன்னை கவினோட தாய் தந்தைக்கும் தெரியும், கவினுக்கும் தெரியும். ஏன் ஒரு ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணல? ஏன் அவங்க ஒரு காவல் நிலையங்களை தேடி போல? ஒரு பிராக்டிகலான விஷயத்துக்கே நீங்க வரல. இப்ப இறந்ததுக்கு பிறகு காவல்துறை எடுக்கக்கூடிய ஸ்டெப் அதெல்லாம் வேற, ரொம்ப தீவிரமா எடுக்கிறாங்க, உட்கார வச்சு பேசுறாங்க, பாடி வாங்கிக்க சொல்லி எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத நேத்து நம்ம காணொலியிலேயே பார்த்தோம். அமைச்சரே உட்கார்ந்துருக்காரு, எப்படி பேசுறாங்கன்றது எல்லாருமே பார்த்தோம். அது வேற. இறந்ததுக்கு பிறகு காவல்துறையினுடைய நடவடிக்கை வேற, இறப்பதற்கு முன்பு காவல்துறையினுடைய நடவடிக்கை வேற. ஒரு காவல்துறை எப்படி சார் நடவடிக்கை எடுப்பாங்க? ஒரு நிமிஷம் மேடம், நான் வெளியே போறேன், எனக்கு ஆபத்து இருக்குங்கிறது எனக்கே அப்பதான் தெரியுது. காவல்துறை என்ன நடவடிக்கை? இல்ல, நான் ஜெனரலா கேக்குறேன், அந்த பகுதியை சேர்ந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா? மேல் இடத்துல போய் பண்ணியிருந்தா கூட நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா? எத்தனையோ சம்பவங்கள் இந்த வருஷத்துல நடந்திருக்கு. வார திங்கட்கிழமையானா குறைதீர்க்கும் நாள் ஒண்ணு இருக்கு, கலெக்டரை சந்திக்கலாம். அதே போல எஸ்பி ஆபீஸ் இருக்கு, டிஎஸ்பி இருக்காங்க. இப்படி எல்லாம் எனக்கு கொலை மிரட்டல் இருக்கு, இப்படி எல்லாம் என்ன டார்ச்சர் பண்றாங்க, எனக்கு கொலை மிரட்டலுக்கு எனக்கு சாத்தியக்கூறு இருக்கு. நான் பதில் முடிச்சிடுறேன். சாத்தியக்கூறு இருக்கு, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடு வைக்கணும். எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுது, அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணு வரணும்ல, அந்த பொண்ணு உடன் வரணும்ல. எங்க அப்பா அம்மாட்ட பேசு, எங்க அப்பா அம்மா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொன்னா, அவ அப்பா கேட்கும்போது லவ் பண்ணல, கவின் கிட்ட லவ் பண்ற அப்படின்னு சொன்னா எல்லார் மேலயும் தப்பு இருக்கு சார். ஒண்ணு இல்ல, அப்படி நீங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம். நீங்க சாதி ரீதியா இந்த கொலை ஏன் பாக்குறீங்கன்னு எனக்கு புரியல. அது ஆணவ படுகொலை தானே, சாதி ரீதியில நடந்த விஷயம் தானே. ஏன் கவினை ஏத்துக்கல? நல்லா படிச்ச பையன், நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு. நல்லா படிச்ச பையன், நல்லா பொறுப்பா வேலைக்கு போற பையன், பொறுப்பா குடும்பத்தை பாத்துக்கிற பையன், நல்ல பேக்ரவுண்ட் உள்ள குடும்பம், ஏன் ஏத்துக்கல? சுபாஷினி குடும்பம் ஏன் அந்த பையனை ஏத்துக்கல? அந்த பையன் சுஜித்துக்கு லவ் பண்றது பிடிக்கல. சரி, ஏன் பிடிக்கல? லவ் பண்றது ஏன் பிடிக்கல? எங்க அக்கா வந்து வேற காஸ்ட். என் அக்கா வந்து நான் பார்த்து எங்க அப்பா அம்மா பார்த்து 100 பவுன் 200 பவுன் போட்டு சொந்த அந்த பொண்ணு போய் சொல்றேன். அப்ப அந்த சுபாஷினி அந்த கவின் லவ் பண்ண அந்த பொண்ணு வந்து போய் சொல்றான். நேத்து வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க வீடியோவா போட்டு, நாங்க 2 பேரும் லவ் பண்ணது உண்மை, சுர்ஜித்துக்கு தெரியும், எங்க அண்ணா வந்து
கவின் கிட்ட போயிட்டு வா வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளுன்னு சொன்னா. ஏன் அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிட்டு போனாதான் நான் லைஃப்ல செட்டில் ஆக முடியும்னு சொன்னா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றது பொய். நான் என்ன கேக்குறேன், அப்படி சொன்னது பொய்னா இந்த நீங்க சொல்றீங்க. நான் அப்படி சொல்லல. அப்புறம் என்ன நீங்க தானே சொல்றீங்க. அவன் சுஜித்துக்கு பிடிக்கல, லவ் பண்ணது பிடிக்கல, நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் அவன் கொலை பண்ணிக்க, நீங்க தானே சொல்றீங்க. அதத்தான் சொல்றேன். இப்போ இன்னைக்கு ரஞ்சித், மாரி செல்வராஜ் எல்லாம் போன்றவர்லாம் வந்து அந்த சாதி பிரச்சனையை தூண்டுற விதமா ஒரு சாதியினருக்குள்ள பிரச்சனை வர விதமா வந்து ரஞ்சித், மாரி செல்வராஜ்ல அறிக்கை இன்னைக்கு அவங்க அந்த படத்தை பார்த்தா இவங்க லவ் பண்ணிருக்காங்க, இந்த சம்பவம்லாம் நடந்துருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் எவ்வளவோ நல்ல படம் இருக்கு, அதை பார்த்து எல்லாம் ஊரே உலகமே தெரிஞ்சிருச்சு. நான் சொல்லிடுறேன் மேடம், நான் ஒரு விஷயம் நான் சொல்ல, என்ன விடுங்க. மாரி செல்வராஜ் எல்லாம் வந்து இப்படி வந்து அறிக்கை விடுறாங்கல்ல, அஜித் குமார் கொலை இப்ப இறந்து போனாங்க, வாய திறந்தாங்களா? ஏன் இந்த சாதி கண்டனங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க, நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். ட்விட்டர்ல கண்டனங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. வீரியமா பண்ணல, இந்த அளவுக்கு இந்த எதிர்த்து பெருசா பேச நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல சார். காவல்துறையினரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, ஜெயில பிடிச்சு போட்டிருக்காங்க, எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நடவடிக்கை எடுத்த விஷயத்திலே மறுபடியும் போராடுங்க, அந்த போராட்டம் வேஸ்ட் தானே மேடம். அந்த அளவுக்கு வீரியம் இல்லைன்னு நீங்க அதை இதே கம்பேர் பண்றதே முதல்ல தவறு தானே சார். மேடம் ஒரே ஒரு விஷயம், இவங்க எல்லாம் பேசுறதுனாலதான் மேடம் இன்னைக்கு ஆணவ படுகொலை, இது ஜாதி ரீதியா. சரி ஓகே, நான் அதான் கேக்குறேன். ஒரு வருஷத்துக்கு தென் மாவட்டங்களே இன்னும் இந்த ஜாதி பிரச்சனை முடியாத காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி இந்த பிரபலமா இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த சாதி ரீதியா தான் நடந்துச்சு, இன்னும் நாங்க ஒடுக்கப்படுறோம், நசுக்கப்படுறோம், அதனாலதான் இது நடந்துச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி படுகொலை நடந்துட்டு இருக்கு. வருஷத்துக்கு ரஞ்சித் படமும் மாரி செல்வராஜா ஒரு படம் வருதா? அதுக்கு இவங்க 2 பேரும் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் நடக்கவே இல்லையா தமிழ்நாட்டுல? நடந்துச்சு. ஆனா நேரம் காலங்கள் கடந்து வரும் பொழுது படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வருஷம் ஆணவ படுகொலை நடக்காத வருடமே கிடையாது. குறிப்பிட்டு நம்ம தமிழகத்துல பேசணும்னாலும் பேசலாம். தமிழகம் முழுவதும் அப்படி பண்றது இல்ல. ரஞ்சித் எல்லாம் இப்பதான் வந்திருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 5 வருஷம் ஆயிருக்குமா? அதுக்கு முன்னாடி எல்லாம் நடக்கலையா? ஹிஸ்டரி ஷீட் எடுத்து பாருங்க. சரி, வருஷத்துக்கு ஒரு படம் வருது, வருஷத்துக்கு 10 நல்ல படம் வருது. அப்ப தமிழ்நாடு எந்த அளவுக்கு திருந்தி இருக்கணும்? எந்த குற்றமே நடக்காம எல்லாம் ஒற்றுமையா, புருஷன் பொண்டாட்டி ஒற்றுமையா, குழந்தைகளை ஒற்றுமையா, ரொம்ப சூப்பரா இருக்கா? எங்கேயும் எந்த பிரச்சனையுமே நடக்கிறது இல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சந்தோஷமா நிம்மதியா ஒழுங்கா வாழ்றாங்க. எந்த குடும்பத்திலயும் பிரச்சனை இல்ல, சண்டை சச்சரவு கிடையாது, மாமியார் மருமக பிரச்சனை இல்ல, எந்த டவுரி பிரச்சனை எதுவுமே இல்ல. படம்லாம் நல்ல படம் எல்லாம் நிறைய வருதுல, அதை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சிட்டாங்க. நான் என்னங்கிறேன்னா, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி வந்துட்டு இருக்கு, புரியுதுங்களா? நேரம் ஒரு கல்ச்சர் எப்படின்னா இப்போ நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. ஆனா ஒருத்தரை மட்டும் இந்த பர்டிகுலரா இந்த விஷயம், இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இதனால இப்ப படுகொலை நடந்து அவனுக்கு ஒரு நியாயம் வேணும்னு கேட்கிற இவங்க எல்லாம் தான் சொல்றேன். இவங்க எல்லாம் கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியா இருந்தாங்கன்னாவே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது. என்னன்னா ஒரே ஒரு விஷயம், இது தனிப்பட்ட நபரா தான் நம்ம தனிப்பட்ட, இது வந்து ஒரு சமுதாயத்துக்கு இன்னொரு சமுதாயத்துக்கும் சண்டை மூட்டுற பிரச்சனையை இப்ப வளர்த்துட்டு இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் என்னங்கிறேன்னா, அவங்க குடும்பத்துக்கு இவங்க குடும்பத்தோட சம்பந்தம் பண்ண பிடிக்கல. அந்த பையன் மட்டும், சுர்ஜித் மட்டும் கொலைகாரன், குற்றவாளி, எந்த மாற்றமும் இல்ல, கடுமையான தண்டனை கிடைக்கும். ஆனா தாய் தந்தை அந்த பொண்ணையும் இந்த சுர்ஜித்தையும் பெத்ததுக்கு மட்டும் அந்த தவற வேற என்ன தவறு பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? சுர்ஜித்தோட நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பாக்குறவங்களுக்கு நல்லாவே புரியும், உங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன். அப்பா அம்மாவை எதுக்கு சேர்த்துறீங்க? இல்ல, அவங்களுக்கு ஒரு பையன், பெத்த பையனோட நடவடிக்கை மாறுது, அவன் தவறான வழியில போறான்னு தெரியாதா? ஒரு பையன், நான் உடனே கேக்குறேன், ஒரு பையன் குடிக்காத, ஒரு குடி பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகாத ஒரு பையன் இருக்கான், அவன் ஒழுக்கமா அத்லெட்டிக் போறான், ஸ்கூலுக்கு போறான், காலேஜ் போறான், ஒழுங்கா இருக்கான். திடீர்னு அவன் குடி பழக்கத்துக்கு போறான், அதை தெரிஞ்சு அதை கண்டிக்க மாட்டாங்களா பேரண்ட்ஸ்? அது எப்படி நிப்பாட்டதான் அதுக்கான முயற்சி ஈடுபட மாட்டாங்களா? அதே போலதான் இதுவும் தவறு தானே. அதுவும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியவே தெரியாதுன்னு நீங்க சொல்றது, அவங்களுக்கு சம்பந்தமே இல்லன்னு சொல்றது, மன ரீதியிலாக தூண்டக்கூடிய விஷயமும் குற்றம் தான். சரி ஓகே மேடம், பிசிக்கலா தான் தூண்டணும், அருவாள் எடுத்து கையில கொடுக்கணும் அவசியம் இல்ல. ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த கவினோட தந்தைக்கு எல்லாம் தெரியும்ல, இவ்வளவு கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்காங்கல்ல, அத நீங்க பேசவே மாட்டீங்க. கட்ட பஞ்சாயத்து பண்றது விட்டுட்டுங்க இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு சாதி சங்கங்கள் நிறைய, திருமாவளவன், எங்க திருமாவளவன் வருவார்னு அவரே சொல்லியிருக்காரு. அவரே ஒரு வீடியோ வந்து பார்த்தாரு. இதுக்கு முன்னாடியே அவரே வச்சு இதை பேசி இருக்கலாமே. இந்த அளவுக்கு போகும்னு நினைக்கல சார். அதாவது கவின இல்ல நான் சொல்றேன், இருங்க, அவரோட அப்பா அம்மா சொல்றதுக்கு நீங்க சொல்றது வித்தியாசம் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க அப்பா அம்மாக்கு பிடிக்கல, கல்யாணம் பண்ணி கொடுக்க பிடிக்கல, அதனால இது நடந்திருக்கு, சுஜித் பண்ணிருக்கான்னு சொல்றீங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றா? எங்க அப்பாக்கு தெரியும், எங்க அம்மாக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எங்க வீட்டுல அந்த வீடியோல எங்க அப்பா அம்மா எங்க அப்பா கேட்டாரு, நான் இல்லன்னு சொன்னேன். சுஜித் வந்து அந்த வீடியோல ஆன்சர் இருக்கு. வீடியோல நான் பார்த்தேன். சுபாஷ் என்ன சொல்றாங்க? எங்க அப்பா கேட்டாரு, நான் லவ் பண்ணலன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அண்ணன் சொல்றாரு, சுஜித்துக்கு எல்லாமே தெரியும், எங்க வீட்ல வந்து பொண்ணு கேளு,
பேசு, நீங்க கல்யாணம் முடிஞ்சாதான் எங்க நாலு செட்டில் ஆக முடியும்னு பேசுன்னு சொல்றா. இதுலயே முரண் இருக்கு. இருந்தாலும் தெரிஞ்சிருக்க அவங்க குடும்பத்துல தெரியுதா இல்லையா உங்களுக்கு? குற்றவாளிங்கிறீங்களா அந்த அப்பா அம்மா குற்றவாளிங்கிறீங்களா? எல்லாருக்குமே பங்கு இருக்கு சார். இது வந்து ஒரு நபரோட செயல்னு நீங்க முடிச்சிடலாம் நீங்க நினைக்காதீங்க. மன ரீதியில தயார் பண்ணிருக்காங்க. யாராலையும் மறுக்க முடியாது. மன ரீதியில் போதும் சார். இதுக்கு நீங்க படம் பார்த்து அவன் அபியூஸ் ஆறான்னு சொல்றீங்களா? நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இன்னைக்கு டாஸ்மாக்ல போய் குடிக்காதேன்னு பசங்களை சொன்னாலும் எல்லாரும் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. அவன் குடிக்காம இருக்கான். படத்தை பார்த்து இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், என்ன பேச விடுங்க ஃபர்ஸ்ட். நான் என்னங்கிறேன்னா இந்த 20 வயசு பையன், ஒரு மெச்சூர்டான பையனை நீ அத குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம், பழக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இந்த பொண்ணு கூட லவ் பண்ணாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாருமே தான். ஏங்க எல்லாரும் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இந்த 2025லயும் வந்து இதெல்லாம் வந்து இன்னும் நடக்குது அப்படிங்கிறது அசிங்கம் சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் காதல் திருமணம் தான். எனக்கு மாற்று சமுதாயம் தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கிறேன். எனக்கும் இன்னைக்கும் வந்து என் பையன் 2வது பையனுக்கு எந்த ஜாதியிலேன்னு தான் நான் சர்டிபிகேட்டே வாங்கியிருக்கிறேன். நான் சும்மா நான் என்னோட சாதியவோ இல்ல இந்த முழுக்க சுர்ஜித் ஃபேமிலிக்கோ நான் சப்போர்ட் பண்ணி பேசல. முழுக்க அந்த தாய் தந்தை என்னங்க பாவம் பண்ணாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க பெத்ததை தவிர என்னங்க பாவம் பண்ணாங்க? நீங்களே இருக்கட்டும், உங்களோட இந்த சென்னை கல்ச்சர் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா தென் மாவட்டங்களோ கொங்கு பகுதியில் இருக்கிறவங்களோ தன்னோட மகனோ மகளோ ஒரு லவ் பண்றான்னு சொன்னா எடுத்தோடனே வந்து தூக்கி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டாங்க. லவ் பண்ணாத, எதுக்கு லவ் பண்ற, மிரட்டுவாங்க. அந்த பையனாரு என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்பாங்க. அது மாதிரி பண்ணிடாத, ஒழுக்கமா படின்னு தான் சொல்லுவாங்களோ ஒழிய அது யாரா இருக்கட்டுங்க, எந்த தாய் தந்தையா இருக்கட்டும், அந்த சமுதாயம் மட்டும் இல்ல, அந்த போலீஸ் ஆபீசர் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியா தான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட எஸ்ஐ 2 பேருமே காவல்துறை அதிகாரிகள். அப்படி இருக்கும்போது இத கூட பண்ணலைன்னா என்னங்க பெத்தப்பாமா? இத கூட கேட்கலைன்னா என்னங்க? அது இதெல்லாம் கேட்டிருப்பாங்க, எதிர்த்திருப்பாங்க. காவல் நிலையத்துக்கு வர வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க. நீ அந்த பொண்ணை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, மிரட்டிருக்காங்க. எதுக்கு பின்வாங்கணுமா? பின்வாங்கிட்டா அடுத்த கட்ட நீங்க என்ன பண்ணி அவங்க என்ன பண்ணி நீங்க சொல்லுங்க. சரி சார், அந்த காவல் நிலைய உயர் அதிகாரிகள் எல்லாருமே அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. கவின் எங்க போய் இங்க வந்து சென்னையில வந்து எப்படி இருப்பாங்க? அப்படி கிடையாது. அப்புறம் ஏன் சார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? சரி, அஜித் குமார் கொலை வழக்குல நீங்க அரெஸ்ட் பண்ணலையா? இல்ல, இன்னைக்கு ஏன் காவல் ஒரு அதிகாரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? இறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க, காவல்துறை உடனடியா நடவடிக்கை எடுக்குதுன்னு தானே சொல்றீங்க. அப்ப நேர்மையான அதிகாரி முன்னாடி எடுக்காதனாலதான் இங்க வந்து முடிஞ்சிருக்கு. முன்னாடியே கவினை கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ண போய் நடவடிக்கை எடுத்திருந்தா இங்க வந்து முடிஞ்சிருக்காது. முதல்லயே வந்து கவினை கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல, வேறு வழியே இல்லையா? முதலமைச்சர் பாக்குறதுக்கு வழியே இல்லையா? துணை முதல்வரை பாக்குறதுக்கு வழியே இல்லையா? அமைச்சர்களை பார்க்க வழியே இல்லையா? காவல் உயர் அதிகாரிகளை பாக்குறதுக்கு சொல்றேன் இருங்க. எம்எல்ஏ கூட பார்க்கட்டும், எம்பி கூட பார்க்கட்டும், பார்க்கலாம். நேத்து ஒரு காவல்துறைக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கலாம்னு தெரியாதா? அதான் நான் சொல்றேன். இருங்க சார், இருங்க விஷயங்க சார். மனரீதியில அணுகுங்க. இந்த விஷயத்துக்கு தகவல் உரிமை சட்டத்துல இந்த காவல்துறை அதிகாரிகள் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, நடவடிக்கை எடுக்கணும். தகவல் உரிமை சட்டத்துல என்ன கேள்வி கேட்டாவே வேலை முடிஞ்சது மேடம். அதே மாதிரி ஒரு பக்கம் மிரட்டல் உருட்டல், இன்னொரு பக்கம் வா மச்சான் போ மச்சான் பேசும்போது என்ன முடிவு எடுப்பாங்க? யாரு? ஒரு பக்கம் மிரட்டல் உருட்டல், கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அதான் சார் மாமா மச்சானும் பேசுறான்னு சொல்றீங்க. அதான் அவங்க சொன்னது, சுர்ஜித் சொன்னதையும் அந்த பொண்ணு சொன்னதையும் தான் நான் உங்ககிட்ட கேள்வியா வைக்கிறேன். ஒரு பக்கம் மாமா மச்சான் பேசுறாங்க, இன்னொரு பக்கம் பஞ்சாயத்து பண்றாங்க. எதை நம்புவாங்க? சுமூகமா பிரச்சனை இல்லாம முடிப்போம், கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு நினைப்பாங்களா? இல்ல அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க? அந்த பொண்ணு சொன்னதை தானே சொல்றீங்க. அந்த பொண்ணு இன்னொன்னு சொன்னுச்சு. என்ன சொன்னாங்க சொல்லுங்க. அந்த சுர்ஜித் எங்க அண்ணன் தம்பி போய் எங்க அப்பா அம்மாட்ட என்னை பத்தி சொல்லி இருக்கிறான். எங்க அப்பா கூப்பிட்டு விசாரிச்சாரு, நான் இல்லைன்னு சொன்னேன், விட்டுட்டாங்கன்னு சொன்னாரு. அப்போ அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாது. அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாது. அப்பா அவங்க குற்றவாளி கிடையாது. எதுக்கு நீங்க ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்களே? நம்ம பொண்ணு லவ் பண்ணல, அந்த பையன் தான் நம்ம பொண்ணு தொல்லை பண்ணிட்டு இருக்கான்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. யாரு? அவங்க அப்பா. நம்ம பொண்ணு லவ் பண்ணல, மிரட்டினாங்க, செஞ்சாங்க, நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதா? அந்த பொண்ணு என்ன சொன்னா, நான் எங்க அப்பா கூப்பிட்டு கேட்டாரு, அந்த பையனை லவ் பண்றான்னு இல்லன்னு சொல்லிட்டேன்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்ப அவங்க அப்பா ஒரு போலீஸ்காரர், அவர் என்ன நினைச்சிருப்பாரு? நம்ம பொண்ணு லவ் பண்ணல, அந்த பையன் தான் நம்ம பொண்ணை தொலை பண்ணிட்டு இருக்கான் போலன்னு அவர் நினைச்சிருப்பாரா மாட்டாரா? அந்த நேரத்துல எந்த அப்பனா இருந்தாலும் கோவம் வந்திருக்குமா வந்திருக்காதா? அததான் நானும் கேக்குறேன். அப்ப எப்படி சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்க நீங்க? அதுக்காக இவங்க கூப்பிட்டு கேட்டதுனால அவங்க ஒரு குற்றவாளி ஆயிடுவாரா? இந்த கொலைக்கு உடந்தை ஆயிடுவாரா? சார்
உங்ககிட்டயே ஆன்சர் இருக்கு, நான் உங்ககிட்டயே விட்டுறேன். நான் இதை. அதைத்தான் ஒரு சொல்றேன். தந்தையா எல்லாருக்குமே கோவம் வரும், ஒரு அதிகாரத்துல இருக்காங்க அப்படிங்கும் போது அதுக்கு இந்த கொலைக்கு இதுக்கு அவரை ஏங்க சார் சம்மந்தப்படுத்துறீங்க? வேற எவனோ கொலை பண்ணல, அவரோட மகன் தான் கொலை பண்ணிருக்கான், அவருடைய மகன் தான் கொலை பண்ணிருக்கான், அந்த பொண்ணோட அண்ணன் தான் கொலை பண்ணிருக்கான். சரி. எப்படி சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்க? ஒரு வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஒரே குடும்பத்துல இருந்து கொலை பண்ணிருக்கேன், எப்படி சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்க நீங்க? இதே ஒரு விஷயத்த நான் ஒரு கொலை நடந்து அவ்வளவு அழகா ஏதோ இல்ல நான் சொல்லிடுறேன் இருங்க. எப்படி கூலிப்படையினர் வந்து அதாவது பண்ணிட்டு ஒரு வருஷம் ஜெயில போய் இருந்துட்டு இது வாங்கி ஜாமீன் இதுல வாங்கிட்டு வருவாங்களோ அந்த மாதிரி எல்லாம் பலர் இதுல வராங்க, முடியாது. கொலைகேஸ்ல கூட இதுல பலர் வராங்க, ஆதாரம் நிரூபிக்கிற வரைக்கும் பலர் வராங்க. இந்த பையன் வந்து அழகா பண்ணிருக்கான், கூட்டு போய் மிளகா பொடி எல்லாம் எடுத்துட்டு போய் தெளிவா பண்ணிருக்கான். எங்க இருந்து சார் ஆயுதம் கிடைச்சது? அந்த பையனுக்கு எங்க இருந்து ஆயுதம் கிடைச்சது சொல்லுங்க. அப்பா தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. யாரா வேணா இருக்கட்டும், விசாரிக்கணும், காவல்துறை விசாரிக்கும்ல. சொல்றத கேளுங்க. காவல்துறை அதிகாரி எஸ்ஐயா இருக்காரு. இதுவரைக்கும் ஆணவ படுகொலை நடந்தது அனைத்துக்குமே மரண தண்டனை கிடைச்சிருக்கு. அது போக 2 ஆயுளு 3 ஆயுளு காலவரையற்ற சிறைன்னு சொல்லி எல்லாமே இருக்கும் பொழுது அந்த காவல் அதிகாரிகளுக்கு இந்த தப்ப பண்ணினா சாதி வெறி தானே பெருசா இருக்கு. அந்த தண்டனை ஆயிரம் கண்டிப்பா அவருக்கு. நீங்க ஆரம்பத்துல என்கிட்ட கேட்டீங்க சாதி வெறிங்கிறீங்க, ஏன் இந்த குடும்பத்துக்கு நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே. ஒரு பையனை இப்ப இந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க? நல்லா சம்பாதிக்கணும், நல்ல பையனா இருக்கணும், நல்ல குடும்பமா இருக்கணும் பார்ப்பாங்க. எல்லாமே இருக்கு. ஏன் கொடுக்கல? சாதி தானே காரணம். அப்ப சாதி வெறி இல்லையாங்க? கவின் உண்மையா லவ் பண்ணாருல? பண்ணாரு. சீரியஸா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் அந்த பொண்ணு சொல்றாளே, எனக்கு என்ன தெரியும்? அந்த பொண்ணு சொல்றாளே. அப்புறம் எதுக்கு 6 மாசம் டைம் கேட்டாரு? அந்த பொண்ணு சொல்றதுல பல முரண் இருக்கு. சரி 6 மாசம் செட்டில் ஆக டைம் கேட்டிருக்காரு, இதுல என்ன தப்பு இருக்கு? 1.5 லட்சம் சம்பளம் மேடம். இன்னும் அவங்களுக்கு 1000 கனவு இருக்கு சார். அது எப்படி நீங்க சொல்றீங்க? 1.5 லட்சம் சம்பளம். அந்த பையனுக்கு 1000 கனவு இருக்கு சார். கவின் உயிரோட இருக்காரா? தம்பி நீ இப்படி எல்லாம் சொன்னியா? சுபாஷ் இப்படி சொல்லுது, நீ சொன்னியா? அதன்னு செக் பண்றதுக்கு உயிரோட இருக்காரா கவின்? கவின் இல்ல இல்ல அப்புறம் என்ன? நீங்க அதை வச்சுட்டு எப்படி நீங்க பேச முடியும்? செட்டில் ஆகட்டுமே, ஒரு வருஷம் கூட ஆகட்டுமே. இப்ப என்ன கேட்டு அதுக்காக கொலை பண்ணலாமா மேடம்? ஒரே ஒரு விஷயம் இல்ல, எனக்கு வந்து உண்மையாலுமே இது புரியல நீங்க பேசுறது. பேச விடுங்க. அது என்னங்கன்னா அந்த பொண்ணு சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள சொன்னீங்க. அந்த பொண்ணு பேசின ஆடியோ வந்திருக்கு. அது சொன்ன விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. சரி இருக்கட்டும், புரியுதுங்களா? அந்த டைம் கேட்டாங்கன்னு சொல்லி நான் என்ன கேக்குறேன், என்ன பொறுத்தளவுக்கு இந்த கொலையை தடுத்திருக்கணும். தடுக்கிறதுக்கு அதுக்கு ஆயுதம் யாருகிட்ட இருந்துச்சுன்னா கவினோட ஃபேமிலி கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. எப்படி சார் இந்த பொண்ணு ஃபோன் பண்ணி 28ஆம் தேதி அந்த பொண்ணு ஒவ்வொரு விஷயத்துலயும் பேரண்ட்ஸ் எங்க எஸ்கேப் பண்ணலாங்கிறதுக்கு பாயிண்டா தான் பேசிருக்காங்க. நடந்த ஒரு சம்பவத்துக்கு ஒரு ஆதங்கத்தோட ஒரு மனப்பூர்வமா அந்த பெண்ணு பேசுற மாதிரியே இல்ல. இது பாக்குற எல்லாருக்குமே புரியும். நான் என்ன சொல்றேன், 27ஆம் தேதி கரெக்டா கொஸ்டின் கேக்குற அட்வொகேட் கேக்குற கேள்விக்கு அந்த பொண்ணு பதில் சொல்லிருக்காங்க அந்த வீடியோல. 28ஆம் தேதி நான் தான் போன் பண்ணி என்னென்ன டவுட் வைக்கப்பட்டதோ அதுக்கு பதில் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லப்பட்டாங்க? இந்த பையன் எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் போனா, இந்த பையன் சென்னையில இருந்து வந்தவன் அங்க போறான், அப்ப அந்த பொண்ணு போன் பண்ணி வர சொல்லிருப்பா, திட்டமிட்டு தான் அது நடந்திருக்கும், இது குடும்பத்துக்கு உடந்தே இருக்குன்னு நம்ம கேள்விகளை வைக்கும் போது அதுக்கான பதில் அந்த பொண்ணுட்டு இருந்து வருது. ஆமா நான் போன் பண்ணி பேசினேன், நான் வர சொன்னேன், 28ஆம் தேதி தான் வர சொன்னேன். பாவம் 10 நாள் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்களேன். 27ஆம் தேதியே அவன் வந்துட்டான், அவன் வந்ததே எனக்கு தெரியாது, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துதான் நான் பார்த்தேன். அப்பா தாத்தா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாரும் உள்ள போயிட்டாங்க, இவன் மட்டும் வெளியில மச்சான் கூட்டு போயிருக்கான். இதான் நடந்திருக்கு. தாத்தாக்கு ட்ரீட்மென்ட்க்கு வந்திருக்காங்க. அவங்க தனிப்பட்ட முறையில பார்க்கணும் பேசணும்னா அதுக்கு வந்திருக்கட்டும். இப்ப என்ன தப்பு? அதுக்கு வந்திருக்க தேவையில்லையே. நீங்க அந்த பொண்ணு கூப்பிட்டாங்கன்னு சொல்றீங்களா? அந்த பொண்ணு தான் சார் சொல்லுது, நான் சொல்லல. அந்த பொண்ணு வீடியோல சொல்லுது, நான் தான் கூப்பிட்டேன், அந்த பொண்ணு சொல்லுது. ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல, நீங்க அந்த பொண்ணு சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க. ஆனா தாய் தந்தை இதுக்கு உடந்தைன்னு சொல்றீங்க பாருங்க, அது மிகப்பெரிய ஒரு தவறு. என்னன்னா அந்த ஒரு கொலையை பண்ணிக்கிட்டு அந்த கொலை பண்ணணும் மறைக்கிறதுக்கு இவ்வளவு மெனக்கடல் இருக்கு பாருங்க. அதுக்கு காவல்துறை அதிகாரிக்கு இந்த கேஸ் என்னவாகும்னு அவருக்கு தெரியாதா? ஒரே வார்த்தையில முடிக்கணும்னா சாதிதான் காரணம். ஒரு நல்ல மணமகனுக்கு ஒரு மணமகளை கொடுக்க விருப்பம் இல்ல, ஒரே வேற அவங்க கேஸ்டே இருந்தா இந்நேரம் ஜெகஜோதியா கல்யாணம் நடந்திருக்கும். நடக்கல. அப்ப சாதி தானே காரணம். அப்ப சாதி வரி இருக்கிறவன் பையனோட ஃபியூச்சரை பாப்பானா, மகளோட ஃபியூச்சரை பாப்பானா, எதை பாப்பாங்க? அதத்தாங்க சொல்றேன். எல்லாமே வந்து உணர்ச்சிவசப்பட்டு நடக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம். இதுக்கெல்லாம் வந்து டீடைல் ஃபியூச்சரை பார்த்து நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. சாதி மட்டும் கிடையாது மேடம், சாதி மட்டும் கிடையாது. நீங்க ஒரு காதல் பிடிக்காதவன் இன்னொருத்தர், அந்த பையனை இவனுக்கு சுஜித்துக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், தன்னோட கூட பிறந்தவா இவன் தேவையில்லாம வந்து பழகிட்டு இருக்காளே, இத கண்டிச்சிருக்கலாம். கவின் ஒரு தப்பான பையனா கூட இருந்திருக்கலாம், ஒரு பிளே பாயா பேசல மேடம். ஐயோ மேடம், இன்னைக்கு விவாத பொருளை எடுத்ததுனால விவாதமா பண்ணிட்டு இருக்கறனால இதை சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? நல்ல இன்னைக்கு எத்தனையோ பேர் நான் பகல்ல நான் எங்க ஒரு கொலை நான் சொல்லிடுறேன், அதை பத்தி நான் பேச வந்து அதுக்குள்ள என்னை பேச விடுங்க. எங்க ஊர்ல வெள்ளோடு பகுதியில் நல்லா வெளியே பார்க்கறதுக்கு நல்லா பார்க்கறதுக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமா ஒவ்வொரு தடவையும் எல்லா மக்கள்கிட்டையும் பேசிட்டு போயிற ஒரு பையன் தன்னோட மகளை கழுத்தை காலை வச்சு இழுத்து
உளுத்து கொண்டிருக்கான் பொண்ணு, ஒரு சின்ன குழந்தை 1.5 வயசு குழந்தைய. அது மட்டும் இல்ல தன்னோட பொண்டாட்டிய கட்டி தூக்கி கழுத்து நெரிச்சு கொன்னு நாடகம் ஆடி இருக்கிறான். ஆனா வெளியே மக்கள் யாருமே பாரு பொண்ணோட அப்பா அம்மான்னு சொல்றாங்க, ஐயோ அவர் தங்கமான மனுஷன்னு சொல்லி. எவ்வளவு ஒரு சைக்கோவா இருந்திருக்காங்களா. அதனால ஒரு நிமிஷம், அது மாதிரி கவின் எப்பேற்பட்டவன் யாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? தப்பு இல்ல, இது ஆதாரத்தை நான் காட்டுறேன். வெள்ளோட நீங்க இப்ப நியூஸ் எடுத்து பாருங்க. சோஷியல் மீடியா இருங்க அவ கவின் கூட வர்க் பண்ற அந்த கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ், அவனுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ ஏஐல ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. அவன் ஒரு தப்பான பையனா இத்தனை பேருக்கு தெரியாம போயிருக்குமா? எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? அதுக்கு தான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். நீங்க 1000 உதாரணம் சொல்லுங்க. ஊர் மக்களுக்கு தன்னோட பெத்த மகளை கூட அதாவது உயிரோடு இருக்கிறவங்கள மருமகனை சந்தேகப்படாதீங்க, அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு சொன்ன தன்னோட மாமனாரு பெத்த பொண்ணு இப்படி செத்துருக்க மாட்டா, அவதான் சூசைட் பண்ணிருப்பாங்க. 1000 விஷயம் இருக்கு, ரிதன்யா விஷயம் இருக்கு, எவ்வளவோ விஷயம் இருக்கு. நீங்க எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து இதோட திணிக்காதீங்க. கவின் மோசமானவனாவே இருக்கட்டும், கொல்லக்கூடிய உரிமை யார் கொடுத்தா? அது தப்புங்க, அது தவறு. அப்புறம் எதுக்கு நீங்க இத சொல்றீங்க? அவன் சரியானவன் மோசமானவன் நீங்க ஏன் சொல்றீங்க? வேணானா வேணாம்னு சொல்லணும். சுர்ஜித் பண்ணது மிகப்பெரிய தவறு, தண்டனைக்குரியது. கவின் நல்லவனா இருக்கட்டும் கெட்டவனா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும், கொலை பண்ணது தவறுதான். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரு கொலை பண்றதுக்கு யாரும் உரிமை கொடுக்கல. ஆனால் நான் சொல்ல வேண்டிய விஷயம், இது சாதி ரீதியா பார்க்க கூடாது. அதே சமயத்துல இந்த சாதின்னு கொண்டு வந்து இன்னும் தென் மாவட்டங்கள்ல கலவரங்களை வெடிக்கிறதுக்கான வேலைகளை தான் நடந்துட்டு இருக்குதுன்னு தான் நான் சொல்றேன். காவல்துறை நேர்மையா விசாரிச்சாங்கன்னா யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு, யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா வெளியில வருமான்னு பார்ப்போம். ஏன்னா நேத்தே இந்த பாடியை வாங்கிக்கிறதுக்காக நடந்த அந்த பேச்சுவார்த்தையில அமைச்சர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, காவல்துறை அதிகாரிகள் பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுனாங்க அப்படிங்கறத வீடியோவிலேயே நம்ம பார்த்தோம். அதனால என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஹரி நாடார் ஒரு 2-3 பேட்டி கொடுத்திருக்காரு, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் கவின் மேலதான் தப்பு, கவின் எதுக்கு அடுத்த இன்னொரு சாதி பொண்ணு குடும்பத்து பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவானா, ஏன் அவன் சாதியிலேயே பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே அப்படின்லாம் பேசியிருக்காரு. அவருடைய பேட்டி பார்த்திருப்பீங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அவரோட இல்ல, ஹரிநாடார் பேசுனது அது முற்றிலும் தவறு என்னோட பார்வையில. என்னன்னா, அது காதல்ங்கிறது யாருக்கு வேணா எப்ப வேணா எந்த வயசுல வேணா வரும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த படுகொலையை நியாயப்படுத்த முடியாது, கண்டிப்பா அது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அது சுர்ஜித்துங்கிற குற்றவாளி கண்டிப்பா ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். ஆனா ஹரிநாடார் ஏன் இதை பேசினாருன்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி அவர் பேசிருக்க கூடாது. இதை வன்மையா கண்டிச்சிருக்கும். ஏன்னா எல்லா படுகொலையிலயும் அஜித்குமார் கொலை வழக்குல இருந்து எல்லாத்துலயும் அவர் கூட இருந்து எல்லாமே பண்ணவரு. இந்த விஷயத்துல எதுக்கு அப்படி பேசினாருங்கிறது எனக்கு தெரியல. அவரோட நிலைப்பாடு அத தவறுதான். அது அப்படி பேசிருக்க கூடாது. அவரும் இது மாதிரியான அதுதான் சாதி பிரச்சனை உண்டாக்குற மாதிரி அவரும் பேசியிருக்கிறாருன்னு தான் நான் சொல்றேன். இப்போ இந்த சாதி ரீதியான கொலையா பாக்குறத எடுத்து இன்னைக்கு வெளியே ரஞ்சித் மாரி செல்வராஜ் எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி இப்படி இது எதிராக இவரு பேசுறது. இதுல இருந்தே உங்க கருத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம், நீங்க புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க ரஞ்சித் அவங்க மேல எப்படி வைக்கிறீங்களோ அதே போல சாதியினாலதான் அவங்க எடுக்கிற படம் எல்லாம் பொய் கிடையாது, உண்மைதான். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதா அவங்க எடுக்கிறாங்க, நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா சாதி வெறியில தானே கொலை பண்ணிருக்காங்க. மாரி செல்வராஜ் ரஞ்சித் போன்றவர்கள் இந்த மாதிரி படம் வன்மத்தோட படம் எடுக்கிறதுனால தாங்க சுர்ஜித் போன்றவர்கள் நீங்க சொன்ன மாதிரி கத்தியோட சுத்திட்டு தெரியுறா. அது என்ன எதுக்காக அப்படின்னு சொல்றேன்னா, இன்னைக்கு கவின் போன்றவர்கள் படிச்சு நல்ல நிலைமையில சென்னையில செட்டில் ஆனவங்க. இந்த ரஞ்சித் ஒரு படம் எடுக்கிறாருன்னா என்ன ஒடுக்குறான் நசுக்குறான் அப்படின்னு எடுக்கும்போது அவன் திருப்பி அடின்னு சொல்லி படங்களை கவின் போன்றவர்கள் படிச்சு நல்லபடியா செட்டில் ஆகி படிப்புலையும் சரி அந்தஸ்துல பணத்துல எல்லாத்துலயும் செட்டில் ஆகி வந்தாலும் எந்த ஜெனரேஷன் போனாலும் மேல உள்ளவங்க இப்படிதான் பாப்பாங்கன்ற மாதிரியான எக்ஸாம்பிளா தானே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. அப்புறம் எப்படி நீங்க அந்த காலத்துல எடுத்ததே நடிச்சு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, ஏமாத்துறாங்க, நீங்க எப்படி அவங்க பேசுறீங்க? பழசத்தாங்க எடுத்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, பணம் சம்பாதிக்கிறானுங்க எல்லாம் தாங்க பண்றாங்க. இன்னைக்கு அதைத்தான் சொல்றேன், தென் மாவட்டங்கள்ல அமைதியா போகணுங்கிற சூழல் வரும்போது இவங்க ஏதாவது எடுத்து படத்தை எடுத்து விட்டுருவான். அப்போ உடனே அவன் சங்கத்துல அவன் சமுதாயத்துல ஒரு தலைவன் உருவாகி ரீல்ஸ் போட்டிருப்பான். அவனுங்க கோகுல்ராஜ் இந்த வழக்குல எல்லாம் எத்தனையோ பேர் உருவாகி இருக்காங்க சார். கோகுல்ராஜ் திவ்யால இருந்து எவ்வளவு சம்பவங்கள் இருக்கு, உடுமலை கௌசல்யால இருந்து எவ்வளவு சம்பவங்கள் இருக்கு. அப்புறம் என்ன நடக்கலன்னு சொன்னா இப்படி நடக்கிறதான் எடுக்கிறாங்க. அது நான் என்னங்கன்னா ரஞ்சித் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட படம் 2 வருதா, மத்த படங்கள் நிறைய வருதா, அப்ப அதை பார்த்தெல்லாம் எத்தனை பேர் சேஞ்ச் ஆயிருக்காங்கன்னு தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். இப்போ ஒண்ணு இல்ல, முடிவுல என்ன சார் சொல்றாங்க? படத்தோட முடிவுல என்ன சொல்றாங்க? சாதி பாக்காதீங்க,
சாதி பார்க்காதீங்க மனிதம் பாருங்கன்னு தான் சொல்றாங்க. அது என்ன எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. இப்ப கர்ணன் படம் எடுத்தீங்கன்னா தனுஷ் எல்லாத்தையும் வெட்டி கொன்னுட்டு எல்லாம் முடிச்சு ஜெயிலுக்கு போகும்போது தம்பி நீ அதனால எவ்வளவு பாதிப்புகள் வருது, குடும்பங்களுக்கு எவ்வளவு பாதிப்புகள் வருது. பாக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முடிவுல கரெக்டா தானே சொல்லிட்டு போறாங்க. அப்ப திருந்தணும்ல, மக்கள் திருந்தணும்ல, ஏன் திருந்தல? மேடம் மக்கள் வந்து ஒரே ஒரு விஷயம், என்டர்டைன்மெண்ட் சினிமாவை என்டர்டைன்மெண்டா தான் பாக்குறாங்க. சினிமாவில் போய் ஜாதியை திணிச்சுக்கிட்டு சமுதாய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறது தவறு. புரியுதுங்களா? அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு அம்சம். அதை மட்டும் தான் நம்ம போனா ஜாலியா சிரிச்சுட்டு, ஆல்ரெடி லைஃப்லயே 1008 பிரச்சனை இருக்குது. இப்ப சினிமாக்கு எதுக்கு போறோம்? பொழுதுபோக்குக்காக போறோம். அந்த படத்தை ஜாலியா பார்த்து சிரிச்சு சந்தோஷமா வெளியே வரணும். போய் அழுதுட்டு அப்படியே நான் போறேனே அருவாள் எடுக்கிற தைரியத்தோட அதான் சாதி சங்கங்கள், சாதி கட்சிகள், சாதி அமைப்புகள்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு கேட்டா மிகப்பெரும் கொஸ்டின் மார்க் தான். ரொம்ப சொற்ப குறைவுல தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கில் அதிகரிச்சிருக்கு. மேபி இதெல்லாம் தான் ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாதி தலை தூக்கி மீண்டும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஆட்கள் படம் எடுத்து மக்கள் இளைஞர் மனசுல வன்மத்தை தூண்டி அவனுக்கு கொலை பண்ற அளவுக்கு போய் கூலிப்படை அந்த படம் இந்த படம் எல்லாம் வந்து இன்னைக்கு சமூகத்துல தென் மாவட்டங்கள்ல அதிகப்படியான சாதிய கொலைகள் நடந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கு எதுக்கு உள்ளாராங்க? கஞ்சா, உக்கா எல்லாம். ஏன் சினிமா துறையிலேயே கஞ்சாவா அது என்னது டேப்லெட்ஸ் எல்லா துறையிலயும் இருக்கு. இன்னைக்கு ஸ்ரீகாந்த் உள்ளதான் இருக்காரு, வெளியே வந்திருக்காரு ஜாமீன்ல. ஆனா வந்து அங்கேயே வருது. புரியுதுங்களா? அப்புறம் அதுல இருந்து படமே அது மாதிரிதான் எடுக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் எந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாரு? புரியுதுங்களா? எப்படி சொல்லி கொடுக்குறாரு, பாடம் எடுக்கிற மாதிரி யூடியூப் சேனல்ல சொல்ற மாதிரி இதை இந்த ப்ரௌன் சுகர் இப்படி சாப்பிடலாம், இப்படி இது பண்ணலாம், இப்படி கஞ்சாவை இப்படி சாப்பிடலாங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் நிலை மாறணும். சரி, இந்த குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, கஞ்சா குடிக்கிறது, இந்த மாதிரியான காட்சிகள் இல்ல வேறு வன்முறை தொடர்பான காட்சிகள்லாம் மாறணுங்கிறதுல எல்லாத்துக்குமே கருத்து இருக்கு. நீங்க சொல்றதை எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல வரும், பார்த்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.